Hi, hello. Welcome to the Overcomers Inheritance வழங்கும் பைபிள் குவிஸ் மூன்றாம் பகுதி. ஜெயிக்கிறவனின் சொத்து வழங்கும் வினாடி வினா மூன்றாம் பாகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல் கேள்வி, நீங்க நிறைய நேரத்தை எதுல செலவிட விரும்புறீங்க? ஆப்ஷன் ஏ சத்தியம், ஆப்ஷன் பி ஷார்ட்ஸ். இரண்டாவது கேள்வி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமா இருக்கு? ஆப்ஷன் ஏ ரட்சகர், ஆப்ஷன் பி ரீல்ஸ். இந்த ரெண்டு கேள்விக்கு உங்க பதில் ஆப்ஷன் ஏவா இருந்தா நீங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராயிட்டு வர்றீங்க. கங்க்ராச்சுலேஷன். இந்த இரண்டு கேள்விக்கு ஆப்ஷன் பி நீங்க தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நீங்க வழி விலகி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து உங்க பாதையை திருப்புங்க பிளீஸ். மூன்றாவதா ஒரு குரூப் இருக்கு, ரைட்ல இண்டிகேட்டரை போட்டுட்டு லெப்ட்ல வண்டியை ஓட்டுற ஆளுங்க. ஆப்ஷன் ஏவை நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க, ஆனா ஆப்ஷன் பி தான் உங்க வாழ்க்கை முறையா இருக்கும். இப்படிப்பட்டவங்க தயவு செய்து ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கை முறையை வேகமா மாற்றுங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக தயாராயிருச்சு. எல்லா நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேத வசனம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. எனவே வேத வினாடி வினா பகுதி 3க்கு போயிடலாம். இரண்டாம் பகுதியில 13வது கேள்விக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லல. எனக்கு தெரியும் அது ரொம்ப டஃப்பான கேள்வி என்று. ஆனா நீங்க பதில கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அந்த பதில வெளியிட போறதில்லை. எனவே let us start the third session. மூன்றாம் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். let us start. கேள்வி எண் 1. லேயாள் தன்னுடைய ஒரு குமாரனுக்கு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை சூட்டினாள். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ரூபன், ஆப்ஷன் பி சிமியோன், ஆப்ஷன் சி லேவி, ஆப்ஷன் டி யூதா. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரூபன். விடையை உறுதி செய்யும் வேத வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 2. பழைய ஏற்பாட்டில் ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை சூட்டினார். யார் அந்த பிள்ளை? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மெத்துசலா, ஆப்ஷன் பி எலியா, ஆப்ஷன் சி ஏனோக்கு, ஆப்ஷன் டி நோவா. சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி நோவா. விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். கேள்வி எண் 3. யாக்கோபும் அவருடைய மாமனாராகிய லாபானும் கற்களை குவியலாக்கி அந்த கற்குவியலுக்கு, இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னதன் அர்த்தம் கொள்ளும்படி யாக்கோபு அந்த கற்குவியலுக்கு ஒரு பெயரிட்டார். லாபானும் அந்த கற்குவியலுக்கு ஒரு பெயரிட்டார். யாக்கோபு இட்ட பெயர் என்ன? லாபான் இட்ட பெயர் என்ன? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சித்தலா ஏசேக்கு, ஆப்ஷன் பி சீகோன் பாசான், ஆப்ஷன் சி கலேயத் ஜெகர் சகதூதா, ஆப்ஷன் டி ஆபெக் ஆத்சோர். சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் சி கலேயத் ஜெகர் சகதூதா. விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். கேள்வி எண் 4. இந்த குழந்தைக்கு, நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று அர்த்தமுள்ள ஒரு பெயர் சூட்டப்பட்டது. அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ கெர்சோம், ஆப்ஷன் பி மனாசே, ஆப்ஷன் சி யோனா, ஆப்ஷன் டி நோவா,
சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ கெர்சோம். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஒரு ஸ்தலத்திலே இங்கே இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கொள்ளும் பெயரை ஒரு இடத்திற்கு சூட்டியிருக்கிறார்கள். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ செப்பர்வாயின், ஆப்ஷன் பி சித்தனா, ஆப்ஷன் சி பெனியேல், ஆப்ஷன் டி கிப்ரோத் அத்தாவா. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி கிப்ரோத் அத்தாவா. விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 6. கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாயிருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அந்த பீடத்திற்கு ஒரு பெயரிட்டார்கள். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பெத்தரோன், ஆப்ஷன் பி கேசேர், ஆப்ஷன் சி மில்லோ, ஆப்ஷன் டி ஏத். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் டி ஏத். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் யோசுவா 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஒரு தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார் என்ற அர்த்தமுள்ள பெயரை அந்த இடத்திற்கு சூட்டினார். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ எபனேசர், ஆப்ஷன் பி பெத்தானியா, ஆப்ஷன் சி எண்ணகோரி, ஆப்ஷன் டி பெத்பகே. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் ஏ எபனேசர். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 8. தேவனாகிய கர்த்தர் லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் வந்தது. அதை குடித்ததினால் சிம்சோன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். எனவே அதற்கு சிம்சோன் இட்ட பெயர் என்ன? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பெத்காரிம், ஆப்ஷன் பி எண்ணகோரி, ஆப்ஷன் சி ஈரோத் பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் டி மிக்தோல். சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம் சரியான விடை ஆப்ஷன் பி எண்ணகோரி. விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 9. எசேக்கியா மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். எனவே அதற்கு என்ன பெயரிட்டான்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ லகாய் ரோயி, ஆப்ஷன் பி நாபீஸ், ஆப்ஷன் சி நிகுஸ்தான், ஆப்ஷன் டி மிஷ்மா. சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான கால அவகாசம்
சரியான விடை ஆப்ஷன் சி நிகுஸ்தான். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஒரு தாய் பிள்ளையை பெற்று தேவனிடத்தில் இவனை கேட்டேன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயர் வைத்தார்கள். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சாமுவேல், ஆப்ஷன் பி எலியா, ஆப்ஷன் சி மோசே, ஆப்ஷன் டி அப்சலோம். சரியான விடையை தெரிந்திருப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ சாமுவேல். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 11. சவுல் தாவீதை பின்தொடருகிறதை விட்டு திரும்பி போனான் என்று அர்த்தம் கொள்ளும்படி அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ என்கேதியின் வனாந்திரம், ஆப்ஷன் பி மாகோன் வனாந்திரம், ஆப்ஷன் சி சேலா அம்மாலிகோத், ஆப்ஷன் டி பெலிஸ்தரின் நாட்டுப்புறம். சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை ஆப்ஷன் சி சேலா அம்மாலிகோத். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 12. தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று அர்த்தம் கொள்ளும் ஒரு பெயரை தாவீது ஒரு ஸ்தலத்திற்கு சூட்டினார். அது என்ன பெயர்? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பாகால் பிராசிம், ஆப்ஷன் பி பாகால் செபோன், ஆப்ஷன் சி பாகால் மெயோன், ஆப்ஷன் டி பாகால் காட். சரியான விடையை தெரிந்தெடுப்பதற்கான கால அவகாசம். சரியான விடை பாகால் பிராசிம். விடையை உறுதிப்படுத்தும் வேத வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வீடியோ முழுவதும் பொறுமையோடு பார்த்து உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள். நாம் நிறைய மலைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். மோரியா மலை, சியோன் மலை, இமயமலை, நீலகிரி மலை, ஏலகிரி மலை, இப்படி பல மலைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். நான் ஒரு சின்ன வீடியோ போடுறேன், அதை பாருங்க. அந்த மலையோட பேரை நீங்க சொல்ல முடிஞ்சா you are the best. This is the place with the longest name in the world. It's Taumatafa Katangi Hanga Koa Ua O Tamatea Turipuka Kapiki Maunga Horo Nuku Pokai Fenua Kitanatahu, an 85-letter hill in New Zealand. அப்படியெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்க அந்த பேரை உச்சரிக்கணும்னு இல்லை. பட் எதுக்காக இந்த வீடியோ பார்க்க சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. மறைவான மன்னாவை தேவன் ஜெயிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார், சந்தோஷம். ஆனா வாழ்நாள் முழுவதுமாக தேவனுக்கு பயந்து சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய நமக்கு ஒரு குறிக்கல்லை கொடுத்து அதன் மேல் எழுதப்படுகிற ஒரு பெயர், அதை அறிந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அதை நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் வாங்கி நீங்க என்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க பார்த்தாங்கன்னா அவங்களால அந்த பெயரை படிக்கவும் முடியாது, அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. இப்ப அந்த தீவோட பெயரை அவர் படித்து காண்பித்தார். ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒருவராலும் கூப்பிட முடியாது. கூப்பிடுறதுக்கு தானே பெயரை வைக்கிறாங்க. கூப்பிடவே முடியாத பெயரை தேவன் நமக்கு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? வெரி சிம்பிள் கொஸ்டின், பட் தி ஆன்சர் இஸ் சோ டஃப்.
நீங்க இந்த 12 கேள்வி பதில்களையும் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அதை புரிய பண்ணுவார். ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு இதை கவனிங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். God bless you all. நாம 4வது பகுதியில சந்திப்போம். கர்த்தருடைய மகிமையும் கனமும் வல்லமையும் பரிசுத்த வழிநடத்துதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Let us see you all in the 4th session. God bless you.